இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும். முரண்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், சண்டைகள் இருக்கும். நான் அதிலே நின்று கொண்டு என்னுடைய பணி எதுவோ அதை என்னால் முடிந்தவரை அற உணர்வோடு செய்வேன் என்று நிற்பவர்கள் மாத்திரம்தான் இங்கே நிம்மதியாக வாழ முடியும். எனவே முதல் விஷயம் அக்னாலெட்ஜ், ஒத்துக்கள். முரண் இருப்பதே ஒத்துக்கள். இரண்டாவது விஷயம், சில முரண்களை அவாய்ட் பண்ணும், தவிர்த்து விடு. ரொம்ப டிராபிக் பா, அப்படியே பைபாஸ் வழியா போயிடலாம், போறோம்ல. சில பேரோடு முரண்கள் இருந்தால் பைபாஸ்லயே போகணும். அதுல தி லயன் அண்ட் தி ரிவர் என்ற கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. ஒரு சிங்கம் இருக்கு, அதான் காட்டுக்கு ராஜா. என்ன சிங்கம் என்ன பண்ணும், எல்லாரையும் ஒரு அடி ஓங்கி அடிச்சா 1.5 டன். எவ்வளவு? அதே சிங்கம் 1, 2, 3, 1.5 டன், 3 டன், 4.5 டன் வாங்கியிருக்கோம் நம்ம இப்போ. சிங்கத்துக்கு அதனால அரைஞ்சு யாராவது எதிரில் நிக்க முடியுமா? எல்லாரையும் ஒரு அறை வைக்கும். ஒரு தடவை பயங்கரமான வெள்ளம் வந்து நதி வெள்ளத்தோடு சுழித்து ஓடுகிறது. சிங்கம் இங்க இருந்து அங்க போனோம். போனா நதி வந்து தடுக்குது. திரும்ப போகுது, நதி அப்படியே போயிட்டே இருக்கு. சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு, நதியை போட்டு அடிக்குது. பயங்கர அந்த கர்ஜனை செஞ்சு நதியை போட்டு அடிக்குது. நதிக்கு என்ன போச்சு, அது பாட்டு போயிட்டே இருக்கு. நான் சொன்னால் நீ வழிவிட மாட்டாயா, 2வது தடவை அடிக்குது. அது நதி ஒண்ணு, அது இன்னும் ஜாஸ்தியா போகுது. சிங்கத்துக்கு டயர்ட் ஆயிடுச்சு, அப்படியே உட்காந்துருக்கு. நதி கேட்டது சிங்கத்தை பார்த்து, உனக்கு எனக்கு சண்டைய இல்ல, கேக்குறேன் உனக்கு எனக்கு எதை சண்டைய? என் வேலையை நான் செய்யறேன், உன் வேலையை நீ செய்யற. எல்லாரோடையும் சண்டை போடணும்னு நினைக்காத, ஒரு நாளும் நீ வெற்றி பெற மாட்டா என்று நதி சொன்னது. சிங்கம் யோசிக்கிற, ஆனா அறிவுள்ள சிங்கம். பல சிங்கங்கள் அறிவில்லாத சிங்கங்கள். நீயோர் எனக்கு புத்தி சொல்லுது, இன்னொரு அடிக்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா இந்த சிங்கத்துக்கு அறிவு கொஞ்சம் இருக்கு. அது பார்த்தா சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. அது வேலையை அது செய்யுது. நான் போய் ஏன் அதோட சண்டை? அங்க பார்த்தா அந்த நதி தானாக ஓடி ஒரு இடத்திலே சுழன்று வந்தது. சுழன்று வந்த இடத்துல அடுத்த கரை இருந்தது. அப்படியே நதியின் வேகத்தோடு தன்னை ஒப்பு கொடுத்தது சிங்கம். அந்த நதியே அந்த சுழலிலே தள்ளி அடுத்த கரையில போயிருக்கு. அது எந்திரிச்சு போயிடுச்சு. இப்படித்தான் சில சமயம் எல்லாரோடையும் சண்டைக்கு நிக்க கூடாது. நான் யாரு பின்னாடில இருந்து அருவாளை தூக்கிட்டு போனா, அவன் துப்பாக்கி வச்சிருக்கான், அவன் லூசு, அவன் துப்பாக்கி வச்சிருக்கான். நீ அருவாளை எடுக்கிறதுக்குள்ள 3 தடவை சுட்டுருவான். அதனால அவாய்ட், தவிர, சில முரண்களை தவிர்த்து விட வேண்டும், சில முரண்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்க மாமியார் அப்படிதாங்க, ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன செய்யலாம்? தினம் எந்திரிச்சு சண்டை போடலாம் இல்லையா? விட்டு தள்ளு. எவ்வளவு கணவர்கள் அப்படி வாழ்கிறார்கள் இந்த உலகத்தில். ஒன்னும் செய்ய முடியாது. அது அப்படிப்பா. ஏன் அதை ஒத்துக்கணும்? அதுதான் நான் முதல்ல சொன்னேன். ஏன்னா குழந்தைங்க இருக்காங்க சார், குழந்தைங்க இருக்கு, அது வாடிடக்கூடாது. உங்கள் சண்டையின் வெம்மையில் இரு பிஞ்சுகள் வாடிவிடக்கூடாது. அதுக்காக இது இப்படித்தான். சமாளிக்கவே முடியாத கொடுமைகளை பொறுத்து கொண்டு இருங்கள் என்று பேச நான் இங்கே வரவில்லை. ஆனால் சில மனிதர்களினுடைய இயல்பு அப்படி என்றால் அப்படித்தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுங்க. பண்ணறான் முல்லாவை கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்னங்க 3 பேர் மட்டும் சரின்றீங்க? முல்லா ஓடி போனாராம், குருவே எனக்கு பிரச்சனை பிரச்சனை, என்ன காப்பாத்துங்க, சண்டை எங்க வீட்டுல முரண். என்ன முரண்? என் வீடு ரொம்ப சின்னதா இருக்கு, அந்த வீட்டுல மனுஷனே வாழ முடியாது, வேற வீட்டுக்கு போ, காசு இல்ல, இந்த வீட்டையே உங்களுடைய சக்தியால பெருசாக்கி கொடுங்க. அவ்வளவுலாம் எனக்கு சக்தி இல்ல பண்றாரு குரு. எனக்கு ஏதாவது செய்யுங்க, எங்க வீடு ரொம்ப சின்னதா இருக்கு, பொறுக்க முடியல. சரி 10 கோழியை வாங்கி வீட்டுல வளர்த்துவான்னு சொல்றாரு குரு. நாங்க ஏற்கனவே இடம் இல்லைன்ற. குரு சொன்னதை கேப்பியா மாட்டியா? கேப்பேன். 10 கோழி வாங்க. 10 கோழி வாங்கி வீட்டுல வச்சார். அடுத்த வாரம் போனார், குருவே கோழிகளினுடைய தொல்லையை தாங்க முடியும், தயவு செஞ்சு ஒரு வழி சொல்லுங்க. சரி 10 ஆடு வாங்கி வீட்லயே வளர்த்துவாங்க. ஐயோ ஏற்கனவே இடம், இதுல கோழி வேற இருக்கு, ஆட்டுக்கு நான் எங்க போ? நான் சொல்வதை கேட்பாயா மாட்டாயா? நாசமா போற குரு என்ன செய்யுதுன்னு தெரியாம 10 ஆடு வாங்கி வீட்டுல. அடுத்த வாரம் கண்ணீர் மல்க மல்க போறார், குருவே எனக்கே உட்கார இடம், என் பிள்ளைங்களுக்கு படுக்க இடம், கோழி வளர்க்க சொன்னீங்க ஒரு நியாயம் இருக்கு, ஆடை வேற வளர்க்க சொல்லிருக்கீங்க, இடமே இல்ல, நான் என்ன செய்யறேன்? 3 மாடு வாங்கி வீட்டுல கட்டு. இவனை போய் குருவா தேர்ந்தெடுத்த என்னை கடவுளே. அடுத்த வாரம் அழுக தாங்கல, உடம்பெல்லாம் அடி, மாடு முட்டும் இல்ல, அதுக்கே இடம் இல்ல, அது இவனை முட்டுது. குரு சொன்னார், மாடு ஆடு கோழி எல்லாத்தையும் போய் வித்துரு. ஓடி போய் எல்லாத்தையும் வித்துட்டான். அடுத்த வாரம் வந்தான், இப்ப எப்படி இருக்கு? எங்க வீட்டுல எவ்வளவு இடம் இருக்குன்றீங்க. இப்போ வீட்டை குரு பெரிதாக்கினார. மனந்தாங்க, மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் தோளில் எந்த சுமையும் தாங்கலாம். மனம் மனம்
கோவிலாகலாம்னு கண்ணதாசன் பாரு. கிடைத்தது இந்த உறவு கிடைத்திருக்கிறது நினைக்கிறவன் தான் இந்த உலகத்தில் நிம்மதியாக தூங்கக்கூடியவன். அப்ப sometimes you go for compromise because பெரிய அழிவுகளை சிதைவுகளை தவிர்ப்பதற்காக சில சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்தா தப்பு இல்ல. முரண்களை முறியடிப்பதற்கு குறைவான சொல்யூஷன் கூட நல்லதுதான். கடைசி சொல்யூஷன் கொலாபரேஷன். அது எவன்ட்ட சண்டையோ அவன்கிட்டயும் நேர போய் பேசி ஒரு முடிவுக்கு வருது. நடுவுல இருக்கிற ஆட்களை மாத்திரம் தயவு செஞ்சு நம்பாது. இவன் அந்த ஆள்கிட்ட சொல்லி அந்த ஆள் நம்பாள்கிட்ட சொல்லி நம்பாள் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி அவன் தின்னுடுவான். 45 லட்சம் அங்கேயே போயிடும். யாரோட பிரச்சனையோ நேரே அணுகி பேசுவதில் நன்மைகள் இருக்கிறது. சில சமயம் வாழ்க்கையில காம்ப்ரமைஸ் பண்ணா ஒன்னும் கெட்டு போகாது. விட்டு கொடுத்தவன் கெட்டு போவது இல்லை. பல பேர் ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். நான் 45 லட்சம் போச்சுமா, 50 லட்சம் ப்ராப்பர்ட்டி இல்ல, 5 லட்சத்தை வாங்கினதா 45 லட்சம் போச்சு இல்ல. 45 லட்சம் போனா போட்டோம். அண்ணன்ற ஒரு உறவு இருக்கே, அதுக்கு 45 லட்சம் ஈடாகுமா? கிடைக்குமா? கிடைக்குமா? இந்த மண்ணிலே பிறந்த போது அவன் கைய பிடிச்சிட்டு தானே நான் பிறந்தேன். பள்ளிக்கு போற போது நானும் அவனும் கைய பிடிச்சிட்டு தானே சார் போனோம். என்ன யாராவது அடிச்சாங்க, என் தம்பியை எவன் தான் அடிச்சான்னு வந்தவன் அவன் தானே சார். அந்த உறவு இருக்கிறதே, அதை பணத்தால மதிப்பிட முடியுமா? அது எங்க அண்ணனுக்கு புரியல, இன்னைக்கு புரியல, நாளைக்கு புரியும். ஆனா எனக்கு புரிஞ்சிருச்சு. போனது 45 லட்சம் தான். ஆனா எனக்கு கிடைத்தது இந்த உறவு கிடைத்திருக்கிறது நினைக்கிறவன் தான் இந்த உலகத்தில் நிம்மதியாக தூங்கக்கூடியவன். அப்ப sometimes you go for compromise because பெரிய அழிவுகளை சிதைவுகளை தவிர்ப்பதற்காக சில சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்தா தப்பு இல்ல. முள்ளம்பன்றியோட முள் இருக்குல்ல, அதோடதான் முள்ளம்பன்றி வாழும். ஒரு முள்ளம்பன்றிகள் கூட்டமாக வாழும் நண்பர்கள், உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா ரொம்ப குளிர் பிரதேசத்துலதான் முள்ளம்பன்றி இருக்கும். கூட்டமா ஒண்ணு கட்டி பிடிச்சுட்டு தான் இருக்கும் முள்ளம்பன்றி. ஒரு முள்ளம்பன்றி கோவம் வந்துருச்சு. என்னை பாரு, இவன் குத்திக்கிட்டே இருக்கான், என்ன நேசமா போறவமா குத்திக்கிட்டே இருக்கான், என்ன நான் இவனோடய இருக்க மாட்டேன், நான் தனியா போயிருக்கேன், தனியா போயிருச்சு. இப்ப யாருமே குத்தல, நிம்மதியா இருக்கு. ஆனா குளிரில் முள்ளம்பன்றிகளால் தனித்து வாழவே முடியாது. 2 மணி நேரத்துக்கு செத்து போச்சு. இப்ப முள்ளு பரவாயில்லையா, தனியா போய் குளிர்ல இருந்து இறந்தது பரவாயில்லையா என்றால் முள்ளை சில சமயம் சகித்துக் கொள்ள. சில முட்கள் நம் கூடவே பிறந்தவை. நாமே சில சமயம் மற்றவர்களுக்கு முள்ளாக இருக்கிறோமே, அதை அவர்கள் சகித்துக் கொள்ளுகிறார்களே, அப்போது நாமே சகித்துக் கொள்ள கூடாது. அக்செப்ட் பண்றது. அவங்க அப்படிதான், அவங்க சுபாவம் அதாம்மா, அது அப்படியே ஒத்துக்கோம்மா. அவங்க சுபாவம் அப்படி, என் சுபாவம் எப்படி. நானும் அவனை மாதிரி மாறக்கூடாது. நான் நானா இருக்கணும், அவன் அவனா இருக்கட்டும். ஆனா 2 பேரும் ஒன்னாதான் இருக்கணும். இருந்துட்டு போறோம். இப்போ என்னம்மா ஐயா 80 வருஷம் 90 வருஷம் வாழ போறேன், என்னம்மா அக்செப்ட் பண்ணிக்கோமா, அவ்வளவுதான். அக்செப்டன்ஸ். 3வது என்ன சொன்னேன்? காம்ப்ரமைஸ். கொஞ்சம் விட்டு கொடுங்க. உங்களுக்கு கிடைப்பது கொஞ்சம் கம்மியானா கூட ஒரு பகையை தவிர்ப்பதற்காக, ஒரு சண்டையை நிறுத்துவதற்காக எனக்கு கொஞ்சம் கம்மியா கிடைச்சா கூட போற சாமி, நம்ம உறவு விட்டு போக கூடாது சாமி சொல்றோம் பாருங்க, அது காம்ப்ரமைஸ். கொலாபரேஷன்ன்றது பெரும்பாலும் வீடுகள்ல கொலாபரேஷன் நடக்காது. ஏன்னா வீட்டுல சொல்லுவாங்க கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனையா, உடனே ஒரு டாக்டர் வந்துருவார் டிவில, எல்லா பிரச்சனையும் நீங்கள் பேசி சரி செய்து கொள்ளலாம். ஒரு பிரச்சனையை கூட பேசி சரி செய்ய முடியாது கணவன் மனைவிக்குள்ள. ஏமா இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் பேசி சால்வ் பண்ணலாமா, உட்காருமா. நம்ம வந்து உட்காரும். இப்ப என்னம்மா உனக்கு கோவம்? என்ன கோவம் கேக்குறீங்க? முந்தா நாள் என்ன நடந்தது? முந்தா நாள் என்ன நடந்தது சத்தியமா ஒரு ஞாபகம். முந்தா நாள் என்ன நடந்தது? ஓ, அதுவே மறந்துட்டீங்களா? போன மாசம் உங்க அம்மா போன் பண்ணி சொன்னாங்க. போன மாசம் அம்மா போன் பண்ணாங்களா? எனக்கு தெரியல. ஓ, அதுவும் தெரியாத மாதிரி நடிப்பீங்க நீங்க எல்லாம் ஒரே குழு. எனக்கு தெரியாது. அது 6 மாசம் முன்னாடி உங்க அக்கா வந்து 2 நாள் இருந்தாங்களே, அப்ப என்ன நடந்தது? இந்த மனுஷனுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியும். அந்த அம்மா 100 பட்டியல் போடும். இது பேசி சால்வ் பண்ற பிரச்சனையா? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? ஒண்ணுமே பேசாம இருக்குது, தானா சரியாயிரும். அந்த அம்மா எவ்வளவு நாள் மேல பாத்துக்கிட்டே சோறு ரெடியா இருக்குன்னு சொல்லும். 3 நாள் சொல்லும், 4வது நாள் அதுக்கு வேற வேற வேலை இருக்குல்ல, பாவம் அதோடைய பிரஷர் அதுக்கு. ஏன் நீங்க மோட்டு வேலையை பார்த்துக்கிட்டா சாப்பிடுவீங்களா? நல்ல இலைய பார்த்து சாப்பிட்டா என்ன? அம்மா நீ இலைய பார்த்து சோறு போட்டா நானும் இலைய பார்த்து சாப்பிடுறேன், சரி. ஏன் நீ மோட்டு வேலையை பார்த்து கொண்டே எனக்கு உணவு படைத்தாய்னு பேச உட்காந்தீங்கன்னா எதுவுமே விளங்குது.
அதனால அறிவை பயன்படுத்தணும். கொலாபரேஷன்ன்றது ஆபீஸ்ல செய்ய வேண்டியது, அலுவலகத்துல செய்ய வேண்டியது, எதிரிகளோடு செய்ய வேண்டியது. கொலாபரேட். பெரிய பெரிய நாடுகள் அதை செய்யறதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் அதை செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். இப்ப ஷூ பிராண்ட் 2 இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? அடிடாஸ் அண்ட் பியூமா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்வி. நாங்க பெரிய பெரிய மால்ல வச்சிருக்கீங்க, அப்புறம் சும்மா தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. அடிடாஸ் அண்ட் பியூமான்னு 2 இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ். இந்த 2 பிராண்டுமே ஒண்ணுதான் செய்யறாங்க, ஷூ பண்றாங்க. சண்டைனா சண்டை 2 பேரும். இவன் ஒரு ஆஃபர் போட்டா அவன் அதோட பெருசா போடுவான், அவன் ஒரு ஆஃபர் போட்டா இவன் இந்த லெவல்ல, மதுரை லெவல் இல்ல, இந்தியா லெவல் இல்ல, வேர்ல்ட் லெவல்ல. இது 2த்தையும் ஏற்படுத்தியவர்கள் ஒரு அண்ணனும் ஒரு தம்பின்னு நம்புவீங்களா? 2 பேர் அண்ணன் தம்பி ஒரே ஷூ கம்பெனி தான் வச்சு நடத்திருந்தாங்க. 2 பேருடைய மனைவிகளுக்கும் சண்டை. அதனால அண்ணன் தம்பிக்கு சண்டை வந்தது. கம்பெனியை உடைச்சு அண்ணன் வந்து அடிடாஸ் ஆரம்பிச்சான், தம்பி வந்து பூமாவை ஆரம்பிச்சான். இப்ப அண்ணன் தம்பி எல்லாம் போயே 100 வருஷம் ஆகுது. ஆனா கம்பெனிக்குள்ள இருக்கிற சண்டை இன்னும் போகல. இவ்வளவு பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கிற 2 நிறுவனங்கள் ஒன்றாகவே இருந்திருந்தால் இன்னும் எத்தனை பிரம்மாண்டமாக இருந்திருக்கும். அதுதான் கொலாபரேஷன். ஆமா, வீட்டு சண்டை வீட்டோடமா, ஆபீஸ்க்குள்ள அதை கொண்டு வர முடியாது. அங்க ஒன்னா இருந்தா பிசினஸ் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியல, அல்லது சொல்லுவதற்கான சூழல் இல்ல. இதுதான் கொலாபரேஷன். நம்ம இப்ப பேச்சினுடைய நிறைவுக்கு வந்துட்டோம். எதுவுமே நடக்கல, நீ சொல்றதெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், எதுவும் விளங்கல, நான் என்ன செய்யறது? சண்டை போடு. எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், சமாதானத்துக்கான எல்லா பூக்களையும் எடுத்து விட்டேன், எல்லா வெள்ளை கொடிகளோடும் போய்விட்டேன், ஒவ்வொரு முறையும் அவமானப்படுத்தப்பட்டேன். நான் இப்ப என்ன செய்வது? வேற வழியே இல்லையா? ஐ யூ ஷூர் யூ ட்ரைட் எவ்ரிதிங்? எல்லாம் பண்ணியாச்சு. அப்ப சண்டைக்கு போ. ஆனா மகனே, சண்டை போகும்போது ஒண்ணு நினைச்சுவோம், சண்டையில கிழியாத சட்டை எங்கேயும் கிடையாது. சண்டைக்கு நீ போயிட்டா நீதான் அவன் அடிப்பேன் கேரண்டி கிடையாது, அவனும் ஒன்னு அடிப்பான். பாலகுமாரன் எழுதுகிறார், அடி தாங்கிறவன் தான் தடியை எடுக்கணும்னு பாலகுமாரன் எழுதுறார். தடியை எடுத்து அடிக்க போயிட்ட நீ, ஆனா அதுக்கு முன்னாடி யோசி, பதிலுக்கு அவன் ஒரு தடி வச்சிருப்பான், அவன் என்ன அடிப்பான். அந்த அடிய வாங்கறதுக்கு தெம்பு இருந்தா நீ தடி எடு, இல்லையா பின்னங்கால் பிடையில் பட ஓடு. ஒன்னும் அவமானம் கிடையாது, இதெல்லாம் அவமானமே கிடையாது. வாழ்க்கையில தவறுகளை செய்தவர்களே சுதந்திரமாக வெளியிலே உலா வருகிறார்கள். ஒரு சண்டையை தவிர்ப்பதற்காக 2 அடி பின்னாடி வச்சீங்க, இது என்ன அவமானம்? ஒண்ணும் கிடையாது. சண்டையை தவிர்க்கிறவன் தான் உண்மையிலே மனிதன்.